மலேசிய இந்திய சமூகத்தின் இளம் குரல்களுக்கு தேசிய மேடை அமைத்துக் கொடுக்கும் நோக்கில் மலேசிய இந்தியர் பொதுநலக் கழகம் நடத்தும் மலேசிய ஸ்டார் சிங்கர் சீசன் 6 இசைப் போட்டி இவ்வாண்டு மேலும் விரிவடைந்து 7 மாநிலங்களை தழுவிய பெரிய இசை விழாவாக உருவெடுத்துள்ளது. மலாக்காவில் தொடங்கிய இந்த முயற்சி இன்று தேசிய அளவில் வளர்ந்து நாட்டின் பல பகுதிகளில் உள்ள மாணவர்களின் இசைத் திறமைகளை ஒன்றிணைக்கும் மேடையாக மாறியுள்ளது என்று மலேசிய இந்திய பொதுநலக் கழகத்தின் இயக்குநர் A.K. குமார் தெரிவித்துள்ளார். இது நம்ம ஒரு 2 வருஷம் நம்ம மலாக்கால தான் அந்த போட்டி ஆரம்பித்தோம். மலாக்கால இருக்கக்கூடிய 21 தமிழ் பள்ளிக்கு தான் அந்த போட்டி ஆரம்பித்தோம். அது தொடர்ந்து ஒரு 2 ஆண்டு நம்ம மலாக்கால ஆரம்பித்து இப்போ தேசிய ரீதியில் இந்த போட்டி நடத்திட்டு இருக்கோம். கெடா, பினாங்கு, பேராக், ஸ்லாங்கோர், நகர் சம்பிலான், மலாக்கா மற்றும் ஜோஹர் ஆகிய மாநிலங்களில் இம்மாதம் முதல் மாநில தேர்வுகள் நடைபெறுகின்ற நிலையில் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரே நாளில் முதல் கட்ட தேர்வும் அரையிறுதி சுற்றும் நடத்தப்பட உள்ளது. சரி, இது கெடால இது 7 மாநிலம். இந்த வருஷம் நம்ம 7 மாநிலத்தை இந்த போட்டி நடத்துகிறோம். கெடா, புலா பினாங், பேரா, ஸ்லாங்கோர், நெக்ரி சிம்பிலான், மலாக்கா, ஜோஹர். சரி, ஆரம்ப பள்ளி மாணவர்களுக்கு 8 வயசுலேருந்து 12 வயசுக்குள்ளார தான் இருக்கணும். இடைநிலை பள்ளி மாணவர்களுக்கு 13லேருந்து 18 வயசுக்குள்ளார தான் இந்த போட்டியில் இருக்கணும். அந்த மானியத்தில் நடக்குது. இதில் என்னன்னாக்கா நம்ம இப்போ ஒரு மானியத்தில் நம்ம கெடாவில் செய்கிறோன்னா அந்த கெடாவில் இருக்கக்கூடிய போட்டியாளர் மட்டும் அந்த கெடா மாநிலத்தை தான் கலந்துக்கணும். ஏன்னா அந்த கெடா மாநிலத்தில் தவிர்த்து பிணைங்கில் நடக்கும்போது அது அந்த மாதிரி எடுக்கக்கூடாது. ஏன்னா ஒரு மாநிலத்தில் நம்ம ஒரு 3 பேர் தான் நம்ம எடுக்கிறோம். ஸோ அந்த மாநிலத்தில் போட்டியாளர் அந்த மாநிலத்தில் கலந்துக்கிட்டாங்கனாக்கா சிறப்பாக இருக்கும். ஒவ்வொரு மாநிலத்திலும் 2 பிரிவிலிருந்து தலா 3 பேர் தேர்வு செய்யப்படுவதால் மொத்தம் 42 இளம் பாடகர்கள் தேசிய இறுதிப் போட்டிக்கு தேர்ச்சி பெற உள்ளனர். வருஷம் எப்படின்னா ஒரே நாள் தான் அந்த போட்டி நடக்குது. அப்படின்னா காலகத்தில் குரல் தேர்வு, அப்புறம் அந்த குரல் தேர்வில் தேர்ந்தெடுக்கப்பட்டால் அதே நாள் மணி ஒரு 12 மணிக்கு செமிஃபைனல். அதே நாள் ஒரே நாள் 2 சுற்று நடக்குது. ஸோ போட்டியாளர் வரும்போது ஒரு -1 எடுத்துகிட்டு வரணும். அது விதிமுறை பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆண்டு பாட்டோட சூஸ் பண்ண பழைய பாட்டு 60லேருந்து 80க்குள்ளார தான் இருக்க வேணும். ஸோ வரும்போது ஒரு -1 எடுத்துகிட்டு வரணும். ஸோ அவங்க காலகட்டத்தில் பாடும்போது -1 இல்லாமல் தான் அந்த போட்டியில் பாட போகிறாங்க. அதில் தேர்வுப்பட்டால் 2வது சுற்று இசையோடு பாடுவாங்க. மாநிலங்களிலிருந்து தேர்வு செய்யப்பட்ட இளம் கலைஞர்கள் 2 மாத இடைவெளிக்கு பின்னர் நடைபெறும் தேசிய இறுதிப் போட்டியில் பங்கேற்பார்கள். இப்போ ஒரு மாநிலத்தில் நம்ம ஒரு 3 பேர் நம்ம ஃபைனலுக்கு கொண்டு போக போகிறோம். ஸோ அந்த மாதிரி 7 மாநிலத்தில் நம்ம 21 பேர் நம்ம ஃபைனலுக்கு நம்ம கொண்டு போக போகிறோம். ஸோ ஃபைனலில் எங்கே நடக்குதுன்னு பார்த்தாக்கா தலைநகரம் தான். கோலாலம்பூரில் ஆகஸ்ட் 29 அன்று நடைபெற உள்ள இந்த மாபெரும் நிகழ்வில் போட்டியாளர்கள் தாங்கள் விரும்பிய பாடலை தேர்ந்தெடுத்து பாடும் சுதந்திரம் பெறுவது அவர்களின் தனித்துவத்தையும் கலைநயத்தையும் வெளிப்படுத்தும் சிறந்த வாய்ப்பாக அமையும். போட்டியின் பெருமையை எடுத்துக்காட்டும் வகையில் பரிசு தொகையில் சிறப்பாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளன. போன ஆண்டு பார்த்தீங்கன்னாக்கா ரொக்க பரிசு நம்ம கொடுத்தோம். தேசிய போட்டியாளர் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் 3000 வெள்ளி, செகண்ட் ப்ரைஸ் 2000 வெள்ளி, தேர்ட் ப்ரைஸ் 1000 வெள்ளி, அப்புறம் 4வது நம்ம 700 வெள்ளி, 5வது 500 வெள்ளி கொடுத்தோம். ஸோ இந்த வருஷம் நம்ம நிறைய ஸ்பான்சர் எதிர்பார்க்குறோம். மேபி தொகை கொஞ்சம் கூடலாம். இந்த போட்டியின் நடுவர் குழுவில் புகழ்பெற்ற இசை நிபுணர்கள் டாக்டர் ஸ்ரீ சண்முகநாதன், TM சுகுணா மற்றும் ஸ்ரீ பாபு ஆகியோர் இணைந்து போட்டியாளர்களின் திறமைகளை மதிப்பீடு செய்ய உள்ளனர். கடந்த ஆண்டுகளில் பங்கேற்ற சிலர் ஜி தமிழ் மற்றும் விஜய் டிவி நிகழ்ச்சிகளுக்கான தேர்வுகளில் பங்கேற்றதோடு சிலர் தங்களது சொந்த இசை ஆல்பங்களையும் வெளியிட்டு முன்னேறி வருவதாக அவர் குறிப்பிட்டார். இந்த போட்டியில் இப்போ நல்லா நம்ம 6 ஆண்டுகளாக நல்லா போட்டி ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ நிறைய மாணவர்கள்லாம் நம்ம இப்போ உருவாக்கிட்டு வரோம். சில மாணவர்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ சொந்த ஆல்பம்லாம் அவங்க செய்கிறாங்க. ஸோ ஆடிஷன்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஜி தமிழ், அப்புறம் சமீபத்தில் விஜய் டிவியோட ஆடிஷன்லாம் நம்ம நடந்த போட்டியெல்லாம் போகிறாங்க. ஸோ அதனால் இந்த போட்டியாளர் அவங்க பார்த்துருந்தாங்கனாக்கா தாராளமாக கலந்துக்கலாம். தஸ்லீம் மார்க்கெட்டிங் மலேசியாவின் டாக்டர் ரவி பக்ரிசாமி உள்ளிட்ட சமூக ஆதரவாளர்கள் இணைந்து இந்நிகழ்வை ஆதரிக்கின்றனர். சரி, நம்மளுக்கு டைட்டில் ஸ்பான்சர் நம்ம தஸ்லி மார்க்கெட்டிங் மலேசியா இந்தியா மராட் டாக்டர் ரவி பக்ரிசாமி தான். அவர் நம்ம டைட்டில் ஸ்பான்சராக இந்த ஆண்டுக்கு வந்திருக்காங்க. அதே சமயத்தில் ஒரு 2-3 ஸ்பான்சருக்கு நம்ம வந்திருக்காங்க. இதுமாதிரினா வவாசான் சப்ளையர் திரு சுதாகர். ஸோ அவர்
இந்த த்ரோப்பிலாம் பார்த்தீங்கன்னாக்கா பிள்ளைங்களை கொண்டு போக முடியல. அந்த அளவுக்கு ஒரு பெரிய த்ரோப்பிலாம் வருஷம் அவர் இலவசமாக தான் இந்த போட்டிக்கு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ இதுமாரி வந்து நிறைய ஸ்பான்சர்லாம் வந்துட்டு இருக்காங்க. மாநில கல்வித்துறை அனுமதி பெறப்பட்டுள்ளதுடன் கல்வி அமைச்சின் அங்கீகாரத்திற்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்நிலையில் பதிவு கட்டணம் ஒருவருக்கு 20 ரிங்கிட் மட்டுமே. இளம் குரல்களை ஊக்குவிக்கும் இந்த இசை பெருவிழாவிற்கு பெற்றோர்கள், ஆசிரியர்கள் மற்றும் சமூகத்தின் ஆதரவு முக்கியமானதாகும். இப்போ நம்ம முத செய்யும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா அவங்களுக்குலாம் சில போட்டிகளெல்லாம் மேடை. இப்போ வந்து இது 6வது வருஷமாக நம்ம செய்யும் போது ஆர்வமாக இருக்காங்க. ஸோ நல்லா பாடுறாங்க. ஏன்னா இது வந்து என்ன ஒரு பெரிய விஷயம்னாக்கா, இந்த 6 வருஷமாக அந்த போட்டி நடத்தி பேரண்ட்ஸ் வந்து சங்கீத கிளாஸை போய் போடுறாங்க. இப்போ வந்து நாங்கள் மட்டும் இல்லை, இப்போ மலேசியாவில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் பாடந்தர போட்டி வந்து அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் வந்து என்னோடய போட்டி இந்த 6 வருஷம் ஆரம்பிக்கும் போது இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சங்கீத கிளாஸு போடுறாங்க. ஸோ அதனால் வந்து அவங்களே ஒரு தயார் நிலையில் இருக்கிறாங்க. பயனும் சொல்ல முடியாது. இப்போ போட்டிக்கு தாராளமாக எங்கே போனாலும் அவங்க போகிறாங்க. மேலும் பல தகவல்களுக்கு திரையில் காணும் எண்களில் தொடர்பு கொள்ளலாம். உங்கள் குரல் உங்கள் கனவுகளை நனவாக்கும். தேசிய மேடை உங்களை எதிர்நோக்குகிறது.